ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமகா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா வழக்கம் போல் பூஜை முடித்ததும் மகா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம திருநெட்டியில் குங்குமம் வைக்கிறாங்க. இதை போகிற வழியில் நம்ம கவிதா பார்த்துடுறாங்க. இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, அதுவும் கட்டின பொண்டாட்டி மாதிரி திருநெட்டி குங்குமம் வச்சிட்டு இருக்கா, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னுட்டு உடனே கவிதா கீழே கத்திட்டு இருக்காங்க. அம்மா இங்க வாமா அப்படின்னது. என்ன ஆச்சுடி, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னதும், இந்த வீட்டில் என்னம்மா நடக்குது அப்படின்னது. ஏமா கவிதா என்ன ஆச்சு அப்படின்னு கவிதாவோட அப்பா கேட்குறாங்க. பின்ன என்னப்பா, அந்த மகாவை கூப்பிடுங்க அப்படின்னதும், ஏய் மகா இங்க பாடி அப்படின்னதும், சொல்லுங்கக்கா என்ன விஷயம், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ ஏதோ திருவோட பொண்டாட்டி மாதிரி திருவோட நெட்டியில் குங்குமம் வைப்பா அப்படின்னதும், இதை கேட்டு நம்ம கவிதாவோட அம்மா அப்பா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏய் கவிதா என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆமாம்மா ஏதோ பெருசாக கட்டின பொண்டாட்டி மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இவளே போய் திருவோட நெட்டியில் குங்குமம் வச்சிட்ருக்கா, அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னதும், ஏய் கவிதா சொல்கிறதுலாம் உண்மையாடி சொல்லு அப்படின்னதும் மகா அமைதியாக இருக்காங்க. ஏமா அவ பேசுவா, கண்டிப்பாக பேச மாட்டாமா, நான் தான் பார்த்தேன்னு சொல்கிறேன்ல, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஏதோ அவள் தான் திருவோட பொண்டாட்டி மாதிரி அவன் நெத்தியில் குங்குமம் வச்சிட்ருக்கா, என்னடி எங்கள் திருவை வளைச்சி போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு எல்லாருமே பைக்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திருவோட அம்மாவும் வந்ததும், இங்கே பாரு இவளை கூட்டிட்டு வந்தே பெருசா, அவ நம்ம திருவோட பொண்டாத்தி மாதிரி அவன் நெத்திலாம் குங்குமம் வச்சிட்டு இருக்கலாம், இதெல்லாம் என்ன அப்படின்னதும் உடனே நேராக திருவோட அம்மா என்ன மகா இதெல்லாம் இல்லைம்மா, அது அப்படின்னு போதும் நிறுத்தடி, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, என்ன பெரிய திருவோட பொண்டாட்டின்னு நினைப்பான் அப்படின்னு போதும், அத்தை நிறுத்துங்க அப்படின்னுட்டு உடனே திரு வராங்க. உடனே பார்த்தோன்னா, திரு இங்கே என்ன ஆச்சு தெரியுமா, நீ பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்த, ஆனால் அவள் என்ன பண்ணா தெரியுமா, என்ன பண்ணா, என் நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டா, அவ்வளோதானே அப்படின்னு போதும், என்ன திரு இவ்வளோ அசால்ட்டாக பேசிட்டு இருக்க, இங்கே பாரு அவள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, அதுவும் கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், நீ என்னன்னா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு இருக்கா அப்படின்னதும் அப்படின்னு கவிதாவோட அம்மா சொன்னதும் இந்த பக்கம் மகா பயப்படுறாங்க. ஏன்னா முதல் தடவையாக திருவும் மகாவும் சந்திக்கிறாங்க இல்லையா வீட்டில், அதனால தான் இந்த பக்கம் பார்த்தோன்னா என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா முன்கூட்டியே நாம் இந்த வீட்டில் இருக்கிறது திருவுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிக்கும் போது உடனே கவிதா திரு என்ன பேசிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் திவ்யாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு போது, தெரிஞ்சா என்ன ஆகும், அவளும் சந்தோஷம் தான் படுவா அப்படின்னதும், ஏப்பா என்னப்பா இங்கே நடக்குது, ஐயோ பாட்டி இது கூடவா உங்களுக்கு புரியல, இங்கே பாருங்க பாட்டி, மகா வீட்டில் எனக்காக பூஜை பண்ணுறா, நான் நல்லபடியாக உயிர் பழக்கணுங்கிறதுக்காக டெய்லி அவள் தான் பூஜை பண்ணி என் நெத்தியில் குங்குமம் வச்சு விடுவா, எனக்கு தான் கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, என்னால் வச்சுக்க முடியாத பாட்டி, அதனால தான் மகா வச்சு விடுறா, இதில் என்ன தப்பு இருக்குது பாட்டி அப்படின்னு போதும் உடனே பார்த்தோன்னா கவிதா என்ன திரு இப்படி சொல்கிற அப்படின்னா, உன் விருப்பப்படி தான் அவளும் குங்குமம் வச்சு விட்டாளா அப்படின்னதும், ஆமாம் இங்கே பாருங்க இதை கேட்டால் திவ்யாவும் சந்தோஷம்தான் படுவா, இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, இங்கே பாருங்க பார்க்குற பார்வையில் இருக்குது, அதே மாதிரி என்ன திவ்யாவும் தப்பாக நினைக்க மாட்டா, மகா நல்ல பொண்ணு, இதில் அவள் தப்பாக நினைக்கிறதுக்கு அவளை தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க அத்தை, உங்களுக்கு மகாவை சுத்தமாக பிடிக்காது, அதனால் இப்படி தேவையில்லாமல் பழி போட்டுட்டு இருக்காதீங்க பாட்டி, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னும் போது, ஏமா எதுக்குமா இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசியிருக்க, அதுவும் பொண்டாட்டி அதுன்னு பேசினேன், மகாவோட மனசு எப்படியெல்லாம் காயப்பட்டிருக்கும், இந்த விஷயம் மட்டும் திவ்யாவுக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான், வழக்கம் போல் தாம் தும்னு கத்த போகிறா அப்படின்னு கவிதாவோட அப்பா சொன்னதும், அப்பா அது அப்படின்னதும் உடனே நம்ம கவிதாவோட அம்மா இங்கே பாரு அதான் திருவே சொல்லிட்டால, ஒழுங்கா வாயை முடிட்டு கிளம்பு அப்படின்னுட்டு எல்லாரும் அங்கேருந்து போனதும் நம்ம திரு மகாவை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பார்த்தோன்னா மகா கிளம்பலான்னு எடுக்கும்போது லட்சுமி நில்லு அப்படின்னதும் மகா உடனே நிற்கிறாங்க. அது அப்படின்னு போது, ஏன் லட்சுமி ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ண அப்படின்னதும், ஐயோ ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னடா நமக்கு
ஆதரவா வந்து பேசுகிறானேன்னு பார்க்குறியா? இங்கே பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். நீ தான் மகான்னு தெரியும், நீ தான் லட்சுமின்னு தெரியும், எனக்காக பூஜை பண்ணி டெய்லி குங்குமம் வைக்கிறதும் நீ தான்னு தெரியும் அப்படின்னதும் மகாவால் மறு வார்த்தையே பேச முடியல. அந்த இடத்துல அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. அது வந்து அப்படின்னு போது, இங்கே பாரு லட்சுமி, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. உன் வாழ்க்கையை சரி பண்ண முடியாமலேயே என் வாழ்க்கை தொடங்கிடுமோன்னு எத்தனை நாள் குற்ற உணர்ச்சியில் தவிச்சிருக்கேன்னு தெரியுமா? அது எங்கே உனக்கு தெரிய போகுது. ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே பாரு லட்சுமி, எனக்காக இந்த வீட்டில் இருந்து மறைமுகமாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன். ஆனால் கடைசியாக நான் எனக்காக ஒரு விஷயம் கேட்பேன், நீ அதை பண்ணுவியா அப்படின்னு போதும், ஐயோ எங்க இப்படிலாம் பெரிய வார்த்தை பேசுகிறீங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னதும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குற லட்சுமி, தயவு பண்ணி இனிமேல் இந்த வீட்டில் மட்டும் இருந்துடாத, இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னதும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க லட்சுமி. பேரதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன அப்படி பார்க்குற, இத்தனை நாளாக நம்ம தேடிட்டு இருந்தவன் இப்படி திடீர்னு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறானேன்னு தான். இங்கே பாரு, நான் திவ்யா மேலே உயிரே வச்சுருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணணும், எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கோட்டை கட்டியிருக்க தெரியுமா? ஆனால் நீ எப்போ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணி எனக்கு மறைமுகமாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தியோ அப்போவே உன் மேலே இருந்த நல்ல அபிப்பிராயம் போயிடுச்சு லட்சுமி. உன்னை பார்த்தாலே எனக்கு பிரச்சனையை பார்க்குற மாதிரி இருக்குது. நீ இந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும் பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால இந்த வீடு நான் நிம்மதியாக இருக்கணும்னு மனசார நினைச்சேன்னா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு லட்சுமியை வந்து துரத்துறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த